அனைத்து வேலையும் நாங்கள் பார்த்துக்கிறோம். டிவிக்கே வந்து உங்களோட ஓட்டை பிரிக்க போகிறாங்க. ஸோ பிரிக்க போகிறதுல அதை பிரிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த கூட்டத்தை ஒட்டுமொத்த கூட்டத்தையும் தற்கொலை கூட்டம்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டம் தட்டுற அளவுக்கு நாங்கள் இறங்கி உங்களுக்காக வேலை பார்க்குறோம். எங்ககிட்ட ஒன்றே ஒன்று தான் பேமெண்ட். எங்ககிட்ட கொஞ்சம் தமிழ் தேசியவாதி கூட்டம் இருக்குது. இந்த தமிழ் தேசியவாதி கூட்டத்தை வச்சு நாங்கள் வந்து இந்த வியூஸ் எல்லாம் வச்சு கம்ப்ளீட்டாக நாங்கள் அடிச்சிடுறோம் அப்படிங்கிற மாதிரி பாவம் தமிழ் தேசியவாதிகளை அடமானம் வச்சுட்டாங்க. அது எப்படி திமிங்கலாம்? சாட்டை விஜய் பற்றி பேசுனா திமுக உள்ள வந்துடும், விஜய் த்ரிஷா பத்தி பேசினா திமுக உள்ள வந்துடும், விஜயோட விவாகரத்து பத்தி பேசினா திமுக உள்ள வந்துடும், கரூர் சம்பவத்தை பத்தி பேசினா திமுக உள்ள வந்துடும், விஜய் ஏன் மக்கள் பிரச்சனையை பத்தி பேசலன்னு கேட்டா திமுக உள்ள வந்துடும். ஆனா நீ மட்டும் மாசக்கணக்கா சாட்டையோட வீடியோவை பார்த்து அழுதுட்டு இருக்க. உனக்கு நாம் தமிழர் கட்சியில சாட்டையை மட்டும்தான் தெரியுமா? இன்னைக்கு 234 வேட்பாளர்களும் களத்துல நிக்கிறாங்க. தவேகா மாதிரி சாரியும் குக்கரும் கொடுத்து ஆள் கூட்டாம பொதுக்கூட்டம் அப்படின்னா உணர்வோட வந்து மக்கள் கலந்துகிட்டு இருக்காங்க. சீமான் அப்படின்னு ஒரு மனுஷன் மக்கள் பிரச்சனையை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். விஜய் ஏன் மக்கள் பிரச்சனையை பத்தி பேசல அப்படின்னு கேட்டீங்களா? நாம் தமிழர் கட்சி 2025 மட்டும் 8 போராட்டம், 13 மக்கள் சந்திப்பு, 25 பொதுக்கூட்டம் நடத்தி இருக்கு. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாம சாட்டை மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறாரா? உண்மையாவே நீங்க நடுநிலைவாதி தானா? நடுநிலை அப்படின்னு ஒண்ணு இருக்கா? கண்டிப்பா நடுநிலை அப்படின்னு ஒண்ணு கிடையாது. எல்லாருக்குமே ஒரு சார்பு இருக்கும். நம்ம நினைக்கிறது சரி, நம்ம நினைக்கிற மனுஷன் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கும். அதுக்காக நீங்க வேலை பார்க்குறீங்க. அதுக்கு நடுவில் ஏன் இந்த நடுநிலை போர்வை? மக்களை ஏமாத்துறதுக்கா? எங்க கட்சி விஜயை மட்டும் எதிர்க்கவும் ஆரம்பிக்கல, திமுக மட்டும் எதிர்த்து விஜய்க்கு ஓட்டு வாங்கி கொடுக்கவும் ஆரம்பிக்கல. ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சியும் மக்கள் கூட களத்துல நிக்கிறப்ப உதிரி விஜயோட தற்குறி கூட்டங்களை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் தான் சாட்டை. அதுக்கு காரணம் இருக்கு. தனக்கு பிடிச்ச ஒரே ஒரு நடிகர் அரசியலுக்கு வர்றாரு அப்படின்றதுக்காக வீட்டில் இருக்கிற தாயன் தகுப்பனையை மிரட்டி விஜய்க்கு ஓட்டு போட வைக்கிற தற்குறிகளுக்கு விஜய் அம்பலப்படுத்த வேண்டியிருக்கு. அவங்களுக்கு அரசியல்னா என்ன அப்படின்னு புரிய வைக்க வேண்டியிருக்கு. சாட்டைக்கு விஜயை எதிர்க்க யாரோ காசு கொடுக்குறாங்கன்னா உனக்கு நாம் தமிழர் கட்சியை மட்டும் எதிர்க்கிறதுக்கு யார் காசு தரா? உனக்கு எதிர்கட்சி நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் மட்டும் தானா? பாஜக, அதிமுக, தவேக எல்லாம் நல்ல கட்சியா? பாஜகவை அதிமுகவை எதிர்த்தா திமுக உள்ள வந்துடும் அப்படின்னா அதிமுக பாஜக உள்ள வரலாமா?